السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கணிதக்கூடிய அல்லாஹ்வுடைய நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சமீபமாக அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு என்பதை பார்த்து வருகிறோம். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹாலா பின்த் ஹுவைலித், அதாவது ஹதீஜா நாயகி அவர்களுடைய சகோதரி ஹாலா அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்துக்கு வருகிறார்கள், அனுமதி கேட்கிறார்கள். அந்த வெளியிலிருந்து சப்தத்தை கேட்டவுடன் ஹதீஜாவினுடைய குரலை போலவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷமடைந்தார். ஹதீஜாவுடைய இறப்புக்கு பின்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரி ஹாலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார். அந்த வெளியிலிருந்து அனுமதி கேட்ட அந்த சப்தத்தை கேட்ட ஹதீஜா ரலியல்லாஹு குரலை போன்றே இருக்கிறது என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். அப்புறம் சுதாரிச்சுட்டு போனா அல்லாஹும்ம ஹாலா, இது ஹாலாவாயிட்டு, இறைவா இது ஹாலாவாயிட்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், எனக்கு ஒரு விதமான ரோஷம் வந்துவிட்டது. ஆயிஷா நாயகி சொல்ற, எனக்கு ஒரு விதமான ரோஷம் வந்துவிட்டது. என்ன எப்ப பார்த்தாலும் குறைஷி குலத்தை சார்ந்த சிறந்த பெண்ணாகிய பற்களெல்லாம் உழுந்து போன அந்த கிழவி ஹதீஜாவை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே சொல்லி ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்டார்கள். அவங்க மௌத்தாயிட்டாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கது அத்தலத்தல்லாஹு ஹைரம் மின்ஹா, அதை விட சிறந்த பாகரத்தை கொடுத்து விட்டானே. ஆயிஷா நாயகி தன்னை சொல்றாங்க. ஹதீஜா நாயகி இறந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள். அல்லாஹ் தான் அந்த கிளவி போன பின்னாடி உங்களுக்கு அதை விட சிறந்த மனைவியை கொடுத்து விட்டானே என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அபுதலனி அல்லாஹு ஹைரம் மின்ஹா, அவர்களை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்கல. ஹதீஜாவை போன்ற அவர்களை விட சிறந்த ஒன்றை எனக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஹதீஜாவை நினைவு கூர்ந்து, கது ஆமனத்துக்கு இது கஃபர பியன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது, மக்கள் எல்லாம் என்னை நிராகரித்த போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை ஈமான் கொண்டார்கள், என்னை ஏற்றுக்கொண்டார்கள். வசதக்தனி இது கதபணி, வசதகத்னி இது கதபணி, மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய போது அவள் ஹதீஜா நாயகி அவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள். வாசத்தினி விமானிகா, பொருளாதாரம் இல்லாது சிரமப்பட்ட போது அவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்து என்னை அரவணைத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகி அவர்களை நினைவு கூர்ந்தார். வரதக்கனி அல்லாஹு வலதஹா, அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இது ஹரமணியல் அவுலாது நிசா, அதாவது மற்ற மனைவிமார்கள் எல்லாம் குழந்தைகளை பெற்றெடுக்காத போது அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அளவு கடந்த பிரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். அதே வரிசையில இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅத் அஜூஸுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ இந்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு இருக்கிற போது ஒரு
கிழவி வந்தார். ஒரு கிழவி வந்தார். பகால லஹா மன் அந்த நாயசுல்லாஸ் அவர்கள் நீ யார் என்று கேட்டார். நீங்கள் யார் என்று கேட்டார். பகாலத்தான ஜுசாமத்துல் மஸ்னியா, நான் ஜுசாமத்துல் மஸ்னியா என்று அந்த பேர் சொன்னார். கால பல் அந்த ஹஸ்ஸானத்துல் மஸ்னியா, நீங்கள் ஜுசாமத்துல் மஸ்னியா அல்ல, நீங்கள் ஹஸ்ஸாமத்துல் மஸ்னியா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெயர் மாற்றி சொன்னார். அந்த பொருள், அந்த பெயர் தவறான பொருள் இருக்கிற காரணத்தால் பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மாற்றினார்கள். இந்த நிகழ்வு நான் ஏற்கனவே பெயர் பெய்தல் சம்பந்தமாக இந்த நிகழ்வை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அப்போ ஹஸ்ஸானத்துல் மஸ்னியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கைஃப அன்தும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு வந்து விட்டது, அவர்களை பற்றி ஞாபகம் வந்து விட்டது. கைஃப அன்தும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கைஃப ஹாலுக்கும், உங்களுடைய நிலைமை என்ன? கைஃப குன்தும் பாதனா, நீங்கள் எப்படி எங்களுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள். காலம், அந்த வயதான பெண்மணி சொன்னார், நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹ்வும், அதாவது என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த வார்த்தையை அடிக்கடி சஹாபாக்கள் பயன்படுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அந்த வயதான பெண்மணி சொல்லிவிட்டு நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். அப்போ பலம்மா ஹரஜத், அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு போன பிறகு குல்து, ஆயிஷா நாயகி சொல்றாரு, யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே என்று அழைத்து ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள். தகப்பல அராஹாதிகள் அஜூஸ் ஆதல் இக்பால், இந்த கிளவியை போய் இப்படி ஒரு வரவேற்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஒரு கிளவியை போய் இப்படி வரவேற்கிறீர்களே என்று ஆயிஷா நாயகி கேட்ட போது ஒகால ஆயிஷா சொன்னார்கள், இன்னஹா கானத் தக்தீனா ஜமன ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோடு தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற போது எங்களிடத்துல இவர் அடிக்கடி வருவார். அப்போ ஆயிஷா அவர்கள் எல்லா சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மீது அளவு கடந்த பிரிய வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய அறுபத்தி 5வது வயதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிற போது நாயகம் அவர்களுக்கு 25 வயதாக இருக்கிற போது அவர்கள் திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு அப்போது 40 வயது. நாயகம் அவர்களுக்கு 50 வயதாக இருக்கிறபோது அவர்கள் மௌத்தாகிறார். கிட்டத்தட்ட 65வது வயதிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தன்னுடைய 65வது வயதிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். நாயகம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறப்பெறுகிறார்கள். நாயகம் அவர்கள் அவர்களுடைய இறப்பின் அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் வேதனைக்காரனார், தாங்க முடியாத கவலைக்கு பெருமானார் மாறானார்கள். அதனால்தான் அந்த வருடத்தை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிற போது ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்வார், கவலை ஆண்டு என்று. நாயகம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற பின்னால் தான் அந்த ஹிஜ்ரி வருடம் என்பது அப்போதுதான் கணக்கிடப்படுகிறது. அதனால் அந்த வருடத்திற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான அந்த ஆண்டு அவர்களும் அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அன்போடும் ஆதரவோடும் வளர்த்து கொண்டிருந்த அபூ தாலிப் அவர்களும் அந்த வருடத்தில் தான் இறப்பெறுகிறார்கள். இந்த 2 விஷயங்களும் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மிகப்பெரிய கவலையடைய செய்தது. அதனால் அந்த ஆண்டுக்கு பெயரே ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தாயிற்கும் சென்றுவிட்டு வந்து மக்களால் அங்கே மிகப்பெரிய கொடுமைக்கான வரலாறு அது தொடர்கிற போது
இன்ஷா அல்லாஹ் பேசலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.